Hi students, welcome to KC Botany. ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026க்கான நீட் எக்ஸாம் நீட் யூஜி 2026க்கான அப்ளிகேஷன் டேட்டு ப்ளஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து என்னைக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா இன்னையிலேருந்து 8 February இன்னையிலேருந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8 March 2026. ஸோ அப் டு 9 PM இதுதான் லாஸ்ட் டேட்டு. அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் இதெல்லாமே கட்டுறதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8 March வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கான ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1700 அதுக்கடுத்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1600 எஸ்சி எஸ்டி பிடபிள்டி அதுக்கடுத்து தேர்ட் ரேஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இவங்க எல்லாமே சென்டர்ஸ் இன் இந்தியா. அவுட் சைட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 9500 ஃபீஸ் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜிஎஸ்டி இன்க்ளூடடு. கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் நம்ம வந்து அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 10 March to 12 March வரைக்கும் நமக்கு வந்து டைம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரொம்பவே முக்கியமானது என்னென்னா எக்ஸாமினேஷன் டேட்டு. நமக்கான எக்ஸாமினேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா மே 3rd சரிங்களா 3rd May தான் நமக்கான எக்ஸாம்ஸு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் தான் March 8. எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா May 3 சரிங்களா 2026 அன்றைக்கி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ணுறதுக்கு என்டிஏ வெப்சைட்டுக்கு வந்து போயிடணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். அதுக்கடுத்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இது வந்து லாகின் இருக்கும். லாகின் வந்து ஆல்ரெடி பண்ணவங்க சரிங்களா ஏற்கனவே நான் பண்ணிட்டேன் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும்னா இங்கே லாகின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து ஒன்ஸ் அகைன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இங்கே கீழே வந்து ரூட்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு கிளிக் டு ப்ரொசீட். ஸோ இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் பேஜ் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மொபைல் அல்லது லேப்டாப் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸ் அதாவது நீங்கள் வந்து யூஸில் இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அதேமாதிரி மொபைல் நம்பர் உங்களுக்கு மெசேஜஸ் இதெல்லாமே வரக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கான அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே இந்த மொபைல் நம்பர்ஸ்க்கு தான் வரும் சரிங்களா. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் ரிசல்ட்டு ஸோ எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர்ஸ்க்கு தான் வரும் அண்ட் மெயில் ஐடிக்கு வரும். அதனால் இதை கரெக்டாக கொடுங்க. ஸோ நீட் பயாலஜிக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல, கொஷின்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கொஷின்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து நீட்டுக்கான எம்சிக்யூ கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இது எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாலும் கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாமினேஷன் டைம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா May 3 சரிங்களா. அது ஆஃப்டர்நூன் 2லேருந்து 5 மணி வரைக்கும் சரிங்களா. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.